ஹலோ கைஸ்! சூப்பர் ஸ்டாரா? இல்ல சூர்யாவா? யாரு பெருசுன்னு அடிச்சு காட்டு அப்படிங்கிற அளவுல சோஷியல் மீடியால இப்ப ரசிகர்கள் எக்கச்சக்கமா விவாத பொருளாவே மாத்திட்டாங்க. இந்த 2 படங்கள பத்தி. கங்குவா படத்த கதற விட்டுட்டு இருக்காராமா வேட்டையன் அப்படின்னும் பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. பிரபலத்தால இப்படி ஒரு சர்ச்சை வெடிக்குமா அப்படின்னு யாருமே நெனச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான நெறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இது எல்லாமே என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலா வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்புல லைக்கா புரொடக்ஷன் தயாரிப்புல உருவாகி இருக்கக்கூடிய படம் தான் வேட்டையன். இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் இதன் மூலமா சூர்யாவோட கங்குவா திரைப்படமும் வேட்டையன் படத்தோட மோதுறதா உறுதியாகி இருக்கு. நெல்சன் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிச்ச ஜெயிலர் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சது. இந்த படத்துல பாசமும் அப்பா தாத்தா நேர்மையான போலீஸ் அதிகாரி நடிச்சு பட்டையை கிளப்பியிருந்தாரு நம்ம சூப்பர் ஸ்டார். அனிருத்தோட இசையில உருவான இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வசூலை வாரி குவிச்சது. இந்த படத்தோட பிரம்மாண்ட வெற்றிக்கு அப்புறம் ரஜினி நடிப்பில் உருவாகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் இந்த வேட்டையன். இந்த படம் கிட்டத்தட்ட ஷூட்டிங் எல்லாமே முடிஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ரஜினிகாந்தோட 170 திரைப்படமாக உருவாகிட்டு இருக்கக்கூடிய இந்த படத்தை நம்ம ஜெய்பீம் புகழ் டிஜே ஞானவேல் தான் இயக்கியிருக்காரு. ஜெயிலர் திரைப்படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கு இசையமைப்பாளர் அனிருத் இசையமைச்சிருக்கக்கூடிய நிலையில் இந்த படத்தில் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ஃபஹத் ஃபாசில், ராணா டகுபதி, ரித்திகா சிங் மற்றும் துஷாரா விஜயன் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து கலக்கியிருக்காங்க. இந்த படம் பேன் இண்டியன் படமாக தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் இந்தி ஆகிய மொழிகளில் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் இப்போ இந்த படத்தோட ரிலீஸ் தேதியை படக்குழு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆயுத பூஜை பண்டிகையை முன்னிட்டு வேட்டையன் படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. இது சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அதே நேரம் சூர்யா நடிப்பில் பிரம்மாண்டமான பொருட்செலவுகளை உருவாகிட்டு வரக்கூடிய கங்குவா அதுவும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்குது. வரலாற்று கதையம்சம் கொண்ட ஃபேண்டசி படமாக உருவாகிட்டு வரக்கூடிய இந்த படப்பிடிப்பு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்காக ரொம்பவே ரிஸ்க் எடுத்திருக்காரு நம்ம சூர்யா அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா 3Dயில் உருவாகக்கூடிய இந்த படம் தமிழ், தெலுங்கு, இந்தி உட்பட 16 லாங்குவேஜஸில் வெளியாக இருக்குது. இதில் 2 கதாபாத்திரங்களில் சூர்யா நடிக்க இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்டு 2 பெரிய படங்களும் ஒரே நேரத்தில் வெளியாக இருக்க நிலையில் ரசிகர்கள் மகிழ்ச்சியில் ஆழ்ந்திருக்காங்க. இருந்தாலும் ரஜினி மற்றும் சூர்யா 2 பேர் படங்கள் ஒரே நேரத்தில் மோதிக்கிறதுனால இதுவே வரலாற்றில் முதல் முறை அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் இந்த 2 படங்களில் எது வசூல் வேட்டையாட போகுது, எது முதலிடம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலையும் சினிமா விமர்சகர்கள் மத்தியிலையும் எக்கச்சக்கமாக இருந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட பல பிரபலங்களும் பல சோஷியல் மீடியாக்கள்லையும் இந்த 2 படங்களை பற்றி எது வரப்போகுது அப்படிங்கிற டாக் இப்போவே போட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம எப்படி ஜெயிலர் ஃபீவர் ஆரம்பிச்சதோ அதே போல் இப்போ வேட்டையன் ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம்.